திரு ஜவஹர் அலி, உள்ள ஆதரிக்கிறீங்க, வெளியில எதிர்க்கிறீங்க, என்ன நிலைப்பாடு சார்? அதாவது தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ எங்களுடைய நிலைப்பாடு இதுல என்னன்னா, மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு அதாவது தொகுதிகளை கூட்டுவதோ குறைப்பதோ கூடாது என்பதுதான். அதாவது விகிதாச்சார அடிப்படையில் இருக்கணும் என்பதை வலியுறுத்தி தான் எங்களுடைய அமைப்பு செயலாளர், செய்தி தொடர்பாளர், அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் அங்க கருத்துக்களை பதிய வச்சார். அதுல கூட நாங்கள் சொன்னது இவர்கள் அந்த 7.18% அதாவது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்படி 7.18 விகிதாச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் சொன்னதற்கு பிறகுதான் அதையே திருத்துறாங்க. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அதுதான். இல்ல அரசே அந்த திருத்தங்களை ஏத்துக்கிறது, உள்ள ஆக்கப்பூர்வமா பேசுறீங்க, வெளியில அரசியல்னு சொல்றீங்களே, அங்க ஒரு முரண்பாடு தெரியுது, ஏன்னு கேக்குறேன் சார். எங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எப்பொழுதும் இருந்ததில்லை. அதுவும் தமிழ்நாட்டு உரிமைக்காக அரசியல் செய்வது திமுக தான். எப்பொழுதுமே திமுக தான் தமிழ்நாட்டை உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்த கட்சி. அது யாருமே மறுக்க முடியாது. காவிரியை விட்டு கொடுத்தார்கள், முல்லை பெரியார் அணையினுடைய உயரத்தை கூட்டுவதில் விட்டு கொடுத்தார்கள், மேகதாது குறுக்கே 5 அணைகள் கட்டும் பொழுது வேடிக்கை பார்த்தார்கள், கச்சைத்தீவை விட்டு கொடுத்தார்கள், கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகும்போது விட்டு கொடுத்தார்கள். நாங்கள் கேட்பதெல்லாம் கடைசியாக ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் இப்பொழுது நடந்துச்சுல, அந்த கூட்டத்தொடரில் இதை பற்றி 39 எம்பிக்கள் ஒருத்தராவது இதை பற்றி ஏதாவது பேசினாங்களா? வாய் ஏன் திறக்கல? அதான் நாங்க கேட்கிறோம். ஓகே, இது அரசியல் இருக்கதா பாக்குறீங்க? அப்போ இல்ல, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இப்போ தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை எப்பயுமே மடை மாற்றுறதுல திமுக செய்யக்கூடிய தந்திரம் பல்வேறு சமயங்களில் ஒவ்வொரு தந்திரங்கள்லாம் மடை மாற்றுவாங்க. குறிப்பா ஜனவரி மாசம் வந்ததுக்கு கடந்த ஜனவரி மாசம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருந்தது, கள்ளச்சாராயம் பிரச்சனை இருந்தது, விலைவாசி பிரச்சனை இருந்தது. அதை மடைமாற்றி அந்த பிரச்சனையெல்லாம் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அறிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை கவர்னருக்கு எதிரான பிரச்சனையாக மடைமாற்றி கொண்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரியில தினம் பாலியல் வன்கொடுமைகள், ஒரு நாளைக்கு 13-15 பாலியல் வன்கொடுமைகள் அது நடந்தது. அதை மடை மாற்றுறதுக்காண்ட மலை பிரச்சனைய நான் முடிச்சிடறேன் கார்கி. ஆதாரம் வேணும்ல. மலை பிரச்சனை அதாவது மத பிரச்சனை ஆக்குனாங்க. திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை அது ஒரு பூதாகரமாக இந்த அரசாங்கம் தான் பண்ணாங்க. அப்புறம் மொழி பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. இப்ப மொழி பிரச்சனையை முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ கடைசி போன வாரம் அரசு ஊழியர்கள் என்ன சொன்னாங்க? காலவரையற்ற போராட்டத்தை நாங்க நடத்துவோம் என்று சொன்னதுக்கு பிறகு இந்த சமயத்தில் எந்த பிரச்சனையை கொண்டுட்டு போகணும், எப்படி திசை திருப்பணும், இந்த மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள், விலைவாசி பிரச்சனை, சொத்து வரி பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எதையுமே பேசக்கூடாது. கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டுட்டு போகணும். இந்த நிலையில ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கையாண்டு கொண்டு போறாங்க. தவிர இதுல மடைமாற்ற பிரச்சனை குறிப்பாக சொல்லணும்னா இவர்களை நம்பி இவர்கள் ஒரு மண்குதிரை, இவர்களை நம்பி ஆத்துல இறங்குனா ஏற்கனவே நம்முடைய உரிமைகளை எல்லாம் எப்படி விட்டு கொடுத்தோமோ அதே நிலை வந்துவிடக் கூடாது என்பது எங்களுடைய அண்ணன் அவர் ஜெயக்குமார் கருத்துக்களை வெளியே பதிவு வச்சார். அந்த கேள்வி கொண்டு போறேன் திரு காரை செல்வராஜ். இங்க நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனா அதை விட்டுட்டு அண்ணாமலை கேட்டது கூட இது யார் முதல்ல எழுப்புனா, இப்ப எங்க இதை பத்தி ஏதாவது தீர்மானமோ குழுவோ அமைக்கப்பட்டதா, ஏன் இதை எடுக்கிறீங்க அப்படின்னு பாஜக கேட்குது, இன்னைக்கு அதிமுக கேட்குது. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டைவர்ட் பண்றதுக்கு இதை திமுக கையில் எடுத்திருக்கான்னு கேட்குறேன். அண்ணன் நாகராஜ் பேசும்போது அதுக்கே பதில் சொல்லிட்டாரு. அரசியல் சாசனம் சொல்லுகிறது 2024 பண்ணணும், அது பண்ணத்தான் போறோம் அப்படிங்கறத அவரே ஒப்புதல் வாக்குமூலம் இங்க கொடுத்துட்டாரு. அதனுடைய தொடக்க புள்ளி எது இப்போ வந்துச்சா? இல்ல தொடக்க புள்ளி எந்த அறிவிப்பும் இல்லையே. 2026 எவ்வளவு நாளுங்க இருக்கு? எவ்வளவு நாள் இருக்கு? எத்தனை திட்டங்கள் சொடுக்கு போடுற நேரம்? ஆமா, அதுக்குள்ள நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? எவ்வளவு பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம்.
பாராளுமன்றத்தில் பேச முடியல, இங்கே ஜனநாயகம் இல்லை. ஜேபிசி போட்டோம்னா அதில் இருக்கிற எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு 14 திருத்தங்களை பண்ணி வக்ஃப் திட்டத்தை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் பண்ணுவீங்க. உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய அதில் இருக்கிற சூழ்ச்சி என்னங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சதற்கு பிறகு நாங்கள் தமிழ்நாட்டின் குரலாக மட்டுமில்லாமல் மற்ற தென்னிந்திய பாதிக்கப்படக்கூடிய தென்னிந்திய மாநிலங்கள் உட்பட இன்னும் நிறைய மாநிலங்கள் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் தொடங்கி பஞ்சாப்லேருந்து நான் எல்லா மாநிலம் இதே 543ன்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிப்புக்குள்ளாதுன்னா அதிகமாக பாதிப்பு உள்ளாவது தமிழ்நாடு தான். அவர் முதல்வர் சொன்ன மாதிரி 8 தொகுதிகள், கேரளாவுக்கு நேரடியாக 5 தொகுதிகள், 3, 2, 1ன்னு எல்லா தொகுதிகளும் இருக்குது. இப்படி பிரச்சனைகள் வருகிற பொழுது இது ஒருங்கிணைந்த குரலாக இது இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். பாஜகவினுடைய சூழ்ச்சி நமக்கு தெரியும். இப்போ நாங்கள் இப்போ தென் மாநிலங்களுக்கு குறையாதுன்னு அமித்ஷா சொன்னோன்னா நம்பிக்கிட்டு போகிறதுக்கு ஒன்றும் நாங்கள் காது குத்திக்கிட்டு இல்லை, காதில் பூ வச்சுக்கிட்டு இல்லை. இவங்க எந்த நோக்கத்தில் வருவீங்க, நீங்கள் இதை எப்படி கொண்டு வருவீங்க? இப்போ மும்மொழி கொள்கையில் கொண்டு வந்தாங்களா, இந்தியை பற்றி பேசணுமா அப்படின்னு இப்போ சமஸ்கிருதத்தை பற்றி 4 இடத்துல பேசியிருப்பாங்க. இந்தியை எப்படி மறைமுகமாக கொண்டு வரதுக்கு நீங்கள் உத்தரப்பிரதேசம், பீகாரில் பிடிஆர் அவர்கள் அருமையாக அதுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பார்த்தா தெரியும், அப்படின்னு நமக்கு தெரியும். அது இப்போ இன்றைக்கி இந்தியா முழுமைக்கும் அதை கொண்டு போயிருக்கோம்ல. 5 மாநிலங்கள் நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி மைத்திலி மொழியை தாய்மொழியாக கொண்டவன், போஜ்புரி மொழியை தாய்மொழியாக கொண்டவன், ராஜஸ்தானி மொழியை தாய்மொழியாக கொண்டவங்கெல்லாம் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழி அழிந்து போனது, ஒழிந்து போனது, பொதுமக்கள் பேசக்கூடிய மொழியாக இல்லைன்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க மக்களுக்கு எளிதா புரியணும்னா. அதுலதான் நீங்க கேக்குற விகிதாச்சாரத்தின் படிதான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப வெயிட் பண்ணி பார்க்கலாம். சொல்றதை ஏத்துக்க மாட்டேன், அதுதான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேங்க. நம்பிக்கையற்றுதான் இருக்கிறோம். உங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்ன ஒழுக்கமா நீங்க நடந்திருக்கீங்க? நாடாளுமன்றத்தில் கடந்த நாடாளுமன்றத்தில் 221 மசோதாக்களை நிறைவேற்றினீங்க. எத்தனை மசோதாக்கள் முழுமையாக விவாதிக்கப்பட்டதுன்னு லிஸ்ட் கொடுக்க முடியுமா? உச்சநீதிமன்றம் சொல்லலை. பாராளுமன்றத்தில் பேசி நீங்கள் விவாதம் பண்ணி செய்ய வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து இங்கே உச்சநீதிமன்றத்தில் சேர்க்குறீங்க இல்லையா? அங்கே என்னையா பண்ணுறீங்க? பாராளுமன்றத்தில் அங்கே பேசி முடிங்கன்னு சொல்லலையா? என்னமோ ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறவங்க மாதிரி இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் நேர்மையாக செஞ்ச மாதிரி பேசிட்டு எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. பாதிப்பு அடைய போவது நான். இதில் முக்கியமாக 4 பாதிப்புகள். இது அதிமுக பற்றி நான் பேசலை, ஏன்னா அவர் நாடகம்னாரு, வெளியில் வந்து பேசினார். அது எனக்கு என்னமோ பார்த்து எனக்கு அது எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த 7.18 விகிதாச்சாரத்தை நாங்கள் தான் அதை சொல்ல வச்சோம்னு. என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் இது போன்ற தீர்மானங்களில் இது போன்றதொரு குறிப்புகள் இடம்பெறக்கூடாது. எதையுமே ஒரு லிங்க் கொடுத்துடக்கூடாது. நம்மளுடைய விருப்பம் இதுதான் என்று ஒரு விருப்பத்தை மட்டும் அதில் இந்த நேரத்தில் புகுத்தி விடக்கூடாது. அவங்களுக்கு அது யோசனை இல்லைன்னா நாங்கள் அந்த யோசனை இல்லாமல் இருந்துருவோமா? இன்னைக்கு மற்ற தலைவர்கள் என்ன சொன்னாங்க? தேசிய பிரச்சனை ஆக்குங்கன்னு சொன்னாங்களா? தென் மாநிலங்களை ஒருங்கிணைங்க, பாராளுமன்ற குழு அமைங்கன்னு சொன்னாங்களா? அப்ப நீங்க திறந்த மனதோடு போகணும். இதனால் பாதிப்பு ஏற்படும். என்ன 4 முக்கியமான விஷயங்கள்? பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சு போகும். இதுக்கு நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? எக்கனாமிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் எங்களுக்கு குறைஞ்சிரும். ஏற்கனவே டெவல்யூஷன் ஃபார்முலா பார்த்துட்டோம். இப்போ 29 பைசான்னா அடுத்த இன்னொரு 18 பைசாவா குறையும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ரெண்டாவது, சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அட் தி சென்டர்ஸ். இதன் மூலமாக வட மாநிலங்களிலே தொகுதிகள் அதிகமாகிற பொழுது தென் மாநிலங்களை பற்றிய கவலையே இல்லை. இந்த கவலை அதிமுக ஜெயக்குமாருக்குலாம் வராதுங்க. அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. இல்ல உள்ள வந்து ஆதரிக்கிறாங்க, குறையக்கூடாதுன்னு சொல்றாங்க. அத சொல்லுங்க, எங்களுக்கு வராதுன்னு சொல்றதுக்கு நீங்க சார் அவங்க வந்து இந்த தீர்மானத்துக்கு எதிராக இல்ல. தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. இது ஒரு வரலாற்று தீர்மானம். அந்த தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே ஒரு விவாதத்தை உள்ளே வைத்து விட்டு வந்ததற்கு பிறகு உடனே திமுக யோக்கியதை இருக்கா, அவர்கள் இதை செய்திருக்காங்களா, பன்குதிரையை நம்பி தான் ஆத்துல இறங்குறோம்னு பேசுறதெல்லாம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க செய்யக்கூடிய வேலை இல்லை. ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி, ஒரு திராவிட இயக்கம், எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா அவர்கள் காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தரத்தையே குறைச்சிருக்காங்க. அரசியல் பேசக்கூடிய இடம் இது இல்லை. நான் உரிமைகளுக்காக பேசணும். நம்முடைய உரிமை என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற கவனம் இருந்திருக்கணும். நீங்க மற்ற அரசியல் தளங்களிலே அந்த குறைகளை வைங்க, தவறே இல்லை. நீங்கள் ஜெயக்குமார் இன்றைக்கு வைத்த குறைகளை இன்றைக்கு திமுக மீது சுட்டிக்காட்டியதை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள், தவறு இல்லை.
அது இந்த நேரத்தில் இந்த கூட்டம் முடிச்சிட்டு வெளியில வந்த உடனே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை. அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் இதை செய்ய மாட்டாங்க. நாளைக்கு பேசு, நாளானைக்கு பேசு, இதோடு இதை தொடர்பு படுத்தி பேசாதீங்க. நீங்கள் குற்றச்சாட்டை வைங்கள். ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு இருந்தால் வைக்க வேண்டும். இந்த கூட்டம் முடிஞ்ச ஒண்ணு இல்ல. ரெண்டாவது ஒரு முக்கியமா குடும்ப கட்டுப்பாடுன்னு சொன்ன உடனே அண்ணன் நாகராஜ் வந்து காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு. நான் ஒரே ஒரு ரெண்டு விஷயத்தை ஒரு 30 செகண்ட்ல சொல்லிடுறேன். 2015-16 இருந்து 19-20 வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கிற புள்ளிப்பட்டியல பீகார் வந்து ஒரு பெண் திருமணமானால் 3 குழந்தைகள் என்று இருந்தது, இன்றைக்கு 3.4 ஆகி இருக்கிறது. 19-20 வரைக்கும் நான் இந்த ரிப்போர்ட் வச்சிருக்கிறேன். 22 மாநிலங்களுக்கு, 6 மாநிலங்கள் உங்களுடைய மாநிலங்களிலே ஜனத்தொகை கூடியிருக்கு. அப்ப என்ன, நீங்க அந்த மக்களுக்கு போய் நீங்க அவேர்னஸ் கொடுக்கலன்னு அர்த்தமா? இது தனிப்பட்ட ஒருவருக்கு நம்ம அரசாங்கம் செய்கிற செயல்பாடுகள் வேறு. அந்த மக்களை உணர வைக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது. அதை செய்ததனால தான் 71 இன்னைக்கு தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு தமிழ்நாடு பாப்புலேஷன்ல 8% இன்னைக்கு 6.14% இந்தியாவுடைய ஜனத்தொகையை நாங்கள் குறைச்சிருக்கோம். அப்ப இது என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். பாஜக சொல்லுவதை, அமித்ஷா சொல்லுவதை, மோடி சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு போகிற அளவிற்கு நாங்கள் அறிவற்றவர்கள் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.